சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வசந்தி என்னங்க இது? நாம என்னங்க பாவம் செஞ்சோம்? எங்க இப்படி ஒரு சோதனை? கடவுளே என்னங்க இது? டாக்டர் சரியாயிடும் சொன்னாரு. வர நிலைமை மோசமாயிட்டே போகுது. என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எப்படி இங்க வந்தது? என்னங்க அது? தெரியலையே. எப்படி வந்தது இங்க? நமக்கு தெரியாம பழையபடி ஊசி போட்டுக்கிட்டு கப்பல். அதான் இப்படி வளர்றா. இன்னும் எங்கெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காள போய் பாரு. ஐயோ அட கடவுளே, என்னங்க சோதனை இது? என்னங்க இப்படி எல்லாம் பண்றா? எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. அந்த பீரோல பாரு. இங்க பாருங்க. ஐயோ எவ்வளவு பாத்தீங்களா? ரமிஸ்டாலே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏன் இப்படி எல்லாம் பண்றா அவ? என்னடா சோதனை?
அம்மா ரேகா, வசந்தி, வசந்தி, என்னம்மா என்னாச்சு சொல்லுமா? வசந்தி, கண்ண திறந்து என்ன பாரு. இங்க பாரு வசந்தி. என்னமாச்சு வசந்திக்கு? என்னாச்சு? ஏன் இப்படி உளறா? அப்பா என்னப்பாச்சு சொல்லுங்கப்பா. மயக்கமாயி கீழே விழுந்துட்டா. என்னது? என்ன நடந்துச்சுன்னு டாக்டர் வரவழைச்சு பார்த்தோம். டாக்டர் வந்து பார்த்துட்டு அவ பெத்தடின் ஊசி போட்டிருக்கா, கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. ஆமாம்மா, இதை எங்களால் கூட நம்ப முடியல. ஆனா இந்த மருந்தெல்லாம் செல்ஃபில் இருந்ததை பார்த்ததும் இத்தனை நாளா நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருக்காம அவ. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம், டாக்டர் எல்லாம் சொன்னாங்க இவளுக்கு இந்த போதை பழக்கம் படிக்கும் போதே இருந்திருக்குன்னு சொன்னாங்க. கடவுளே, கூட படிச்சவங்களோட சேர்ந்து பழகின பழக்கம் இது. எப்படிப்பா இவளுக்கு எப்படி இந்த பழக்கம்? என்னால நம்ப முடியாது. வசந்தி, வசந்தி, அம்மா எழுந்துரு, என்ன பாருமா. வசந்தி சொல்லு, என்னாச்சு? எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு. சரி சரி, ஓகே ஓகே. என்னாச்சு சொல்லு. என்னாச்சு? யாரு? என்னது ஊசி போட்டாங்களா? யாரு யாரு போட்டது? அவங்க எப்படிமா? உங்களுக்கு இதை யார் சொன்னது? டாக்டர்மா. எந்த டாக்டர்? கூட வேலை பார்க்கறவங்க வந்து சொன்னாங்க. எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலமா. இப்ப தேடி பாக்குறோம், அங்கங்க பெத்தடி ஊசி வச்சிருக்காமா. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னால நம்ப முடியாது. ஹலோ, ஏஆர்ஆர் ஹாஸ்பிடல். ஹலோ, யார் மேடம்? அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேகா பேசுறேன். சொல்லுங்க. டீனோட பேசணும். கனெக்ட் பண்ணி கொடுங்க. ஒரு நிமிஷம். எஸ், டீனுக்கு ஃபோன் வந்திருக்கு சார். யார் பேசுகிறா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேகா. அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேகா பேசுகிறாங்களா? நான் பார்த்துக்கிறேன். கனெக்ஷன் கொடுங்க. ஓகே. ஹலோ, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேகா பேசுறேன். மேடம், நான் சீஃப் டாக்டர் சபேசன் பேசுகிறேன். நான் வந்து என்னோட சிஸ்டர் பத்தி பேசுறதுக்காக ஃபோன் பண்ணேன். நீங்க என்னென்னமான சொல்லிருக்கீங்க அவளை பத்தி. அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அவளுக்கு அந்த பழக்கம் இருக்க முடியாது. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் டாக்டர். இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து அவ ஒளிச்சிருக்கிறது வாய்ப்பே இல்ல. அவ இந்த பழக்கத்துக்குலாம் போக மாட்டா. என்னால இதை நம்ப முடியல டாக்டர். நீங்கள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஹாஸ்பிட்டல் நேராக வந்தீங்கன்னா எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசலாம். டோன்ட் வரி, ஓகே? சரி, நான் இப்போ வரேன். என்னைய படி தொலைச்சிருக்கீங்க? அம்மா, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். நீங்க வசந்தியை பாத்துக்கங்க. ஓகே, இப்போ வந்து. சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். நான் ரேகா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். சீஃப் டாக்டர் சபேஷனை மீட் பண்ணணும். அவர் ஐசியூல ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் நீங்க வெயிட் பண்றீங்களா? சரி. ஓகே. சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். நான் தான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசினேன். உள்ள ஐசியூல ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தேன். வாங்க உள்ள போய் பேசலாம். ஒரு நிமிஷம். எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு விடைகள் தெரிஞ்சாகணும். என்னோட சிஸ்டர் வசந்தி, அவளை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க வந்து அவளை எக்ஸாமின் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா ஒரு டயக்னோசிஸ் கொடுத்துட்டீங்க. அவ ஒரு ட்ரக் அடிக்ட்னு. எப்படி டாக்டர் அப்படி நீங்க சொல்ல முடியும்? அவளுக்கு அந்த பழக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் என்னோட தொழில எவ்வளவு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு அவ அவளோட தொழில நேசிக்கிறா. டாக்டர் ஆகணுங்கிறது தான் அவளோட லட்சியமாவே இருந்தது. மேடம்,
நீங்க கேட்குற எந்த கேள்விக்கு வேணா நான் பதில் சொல்றேன். இங்க ஹாலில் வேண்டாமே, உள்ள போய் பேசலாம். வாங்க ப்ளீஸ் கம், வாங்க. உட்காரு. இப்போ நீங்க என்ன கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சீங்களோ அது கேளுங்க. டாக்டர், நான் ஒரு போலீஸ் அதிகாரி. எனக்கு தெரியாமலேயே எங்க வீட்ல வசந்தி எப்படி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்க முடியும்? என்னால இதை நம்ப முடியாது. தட் இஸ் வசந்தி. இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களோட பிரெயின் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படும். அவங்க இத்தனை நாள் கொஞ்சமா யூஸ் பண்ணிருப்பாங்க, அதனால உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். டோஸ் அதிகமா போனதுனால இன்னைக்கு இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல பல பேர் சொன்னப்போ ஏதோ புறவையில் சொல்றாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நேரில் சில பேர் அவங்க போது ஊசி போட்டுக்கிறத பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நானே நம்பினேன். கவுன்சிலிங் மூலமா சரி பண்ணிடலாம், உங்களுக்கெல்லாம் சொல்லி நிலைமை கிரிட்டிக்கல் ஆக்க வேண்டாம் நான் யோசிச்சேன். ஆனா அதான் இப்ப தப்பா போயிடுச்சு. நிலவு கைமீறி போய் அவங்க யூஸ் பண்ற போதை மருந்தோட அளவு அதிகமாயிடுச்சு. இனி உங்ககிட்ட மறைக்கிறது நல்லதுலேன்னு தான் நான் எல்லாத்தையும் நேரடியாக சொல்லிட்டேன். வசந்தி ஒரு திறமையான டாக்டரா வருவாங்கன்னு நினைச்சா அவங்க பேசிட்டானதை என்னால தாங்கிக்க முடியல. கூட பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு என்னால உணர முடியுது மேடம். டாக்டர், போதை பொருள் வச்சிருக்கிறதும் குற்றம், அதை யூஸ் பண்றதும் குற்றம். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தே ஆகணும். என்னோட தங்கச்சியா இருந்தாலும் சரி. நோ நோ நோ, அந்த இஷ்டம்ல நீங்க போக வேண்டாம். நீங்க அதை பத்தி கவலைப்படவும் வேண்டாம். இது வியாதி இல்ல, பழக்கம்தான். ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம். வசந்தியா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்க. நானே நேரடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து பழைய வசந்தியா உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இப்பயும் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுத்து அவங்க லைஃப் அழிச்சிடாதீங்க. நம்ம இது வெளியில ரிவீல் பண்ண வேணாம். உங்க சிஸ்டரோட நன்மைக்காக தான் நான் இதை சொல்றேன். சரி டாக்டர், நான் வரேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். இப்ப தலை குனிஞ்சு நின்னா ஆச்சா? 2 மாசம் நான் இந்தியாவில் இல்ல, அமெரிக்காவில் இருந்தேன். திரும்பி வரதுக்குள்ள இவ்வளவு குளறுபடியா? ரேகா நம்ம சொன்ன போய் சுத்தமா நம்பல. 1/2 மணி நேரமா பேசி அவளை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவன் நம்பின மாதிரி போனா. ஏயா, ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, சரி அதை சரியா பண்ண வேணாமா? அவளை கடத்திட்டு போனீங்க, தப்பிக்க விட்டுட்டீங்க. அவளுக்கு நினைவு தீர்வு இருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? சே சார், ஒரு ஐடியா சார். எதுக்கு நம்ம தலையை சுத்தி மூக்க தொடணும்? வசந்திக்கு அப்பப்ப போதை ஊசி போட்டதுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டா சாவு ஊசி போட்டிருந்தா அவ அப்பவே போய் சேர்ந்திருப்பா சார். இப்ப எப்படியாவது அதை பண்ணிடுற சார். முட்டா, தப்பால சரி பண்ண முடியாது. ஒரு தப்பு பண்ணது போதாதுன்னு அடுத்தடுத்து ஒண்ணு செஞ்சு எல்லாரும் குன்னோட கம்பெனி வைக்கலாம் பாக்குறியா? அவ கண்டிப்பா சாவணும் தான். அது யாரு மேலே சந்தேகம் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. அது எப்படி சார் முடியும்? அவளோட சாவு ஆக்சிடென்ட்னு எல்லாரும் நம்பணும். அதுக்கு ஒரு பிளான் நான் வச்சிருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ரேகா என்ன நம்பிட்டான். வசந்தியை நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அவளை மாடி கழிச்சிட்டு போய் தள்ளி விட வேண்டியது உங்களோட பொறுப்பு. அவளை மேலிருந்து தள்ளி மேலோகத்துக்கு அனுப்ப போறோம். போதையோட உச்சத்துல மாடியில இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிட்டான்னு எல்லாரும் ஈஸியா நம்ப வைக்க போறோம். ஓகே ஓகே சார். அண்ணே, யாரு?
அடடே. வணக்கம் வாங்க, வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல வேளை வீட்டுல இருக்கீங்க, வெளியில எங்கேயாவது போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஐயா உட்காருங்க. வந்த நேரம் நல்ல நேரம் தான். என்ன விசேஷமா? விசேஷத்தை நீங்க தானே பார்த்து சொல்லணும். இது என் பையன் ஜாதகம், இது பையனுக்கு வந்த பொண்ணோட ஜாதகம். நான் இப்ப இந்த ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்து சொல்றது இல்லையாம்மா. எங்க குடும்பத்துல நல்லது கேட்டதெல்லாம் உங்களை கலக்காம செஞ்சிருக்கோமா? தொழிலா பார்க்காம ஒரு உதவியா நினைச்சு சொல்லுங்கண்ணே. பொருத்தம் சொல்லுங்க, தேதிய சொல்லுங்க. என்ன ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டீங்க. அம்மா மரகதம், அந்த பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வாமா. இத கொண்டு வரேண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு. வாங்கம்மா. வணக்கம். அண்ணே, ஜாதகம் என்ன சொல்லுது? அம்மா அவசரப்படாதீங்க. ஜாதகம் பார்க்கறதுங்கிறது ஒரு ஆபரேஷன் பண்ற மாதிரி. பொறுமையா இருங்க. அம்மா இது சுத்த ஜாதகம். 10க்கு 8 பொருத்தம் இருக்கு. சம்பந்தம் பேசலாம். வர்ற தை மாசம் 7, 15, 22 முகூர்த்த நாளா இருக்கு. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தலாம். உங்க வாயால கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்து ஜாதகம் பார்த்து வச்சிங்களா? எப்ப தாலி பாக்கியம் வரப்போகுது? மாப்பிள்ளை உங்க பையன்தான், ரெடியா இருக்கான். இந்துவையும் நல்லா படிக்க வைக்கிறீங்க. நாம பேசி என்னமா பண்றது? பிரசன்னா புடியே கொடுக்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கு எப்ப வர்றான் போறான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரியா முகம் கொடுத்தும் பேச மாட்டேங்கிறான். ஜாதகப்படி அவங்க 2 பேருக்கும் பொறுத்து இருந்தாலும் அவங்க மனசு ஒத்துக்குமான்னு சந்தேகமா இருக்கு. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு என்னப்பா பெரிய ஆளாயிட்டீங்க. உங்க பேர் தான் எல்லா பத்திரிகையிலயும் வருது. எங்களுக்கும் சந்தோஷம்தான். உங்க குடும்பத்தையும் நீங்க பார்த்தா உங்க அப்பாவுக்கும் சந்தோஷம், இந்துவுக்கும் சந்தோஷம். ஒரு நிமிஷம். ஹலோ, நான் பிரச்சனை பேசுறேன். என்னது? நான் வச்ச தலைப்பை மாத்தணுமா? இது பாருங்க சார், தயவு செய்து யார் பேச்சும் கேட்டு என் தலைப்பை மாத்தாதீங்க. இன்னொரு விஷயம், இனிமேலாவது என்னை சுதந்திரமா விடுங்க ப்ளீஸ். சாரி. தேங்க்யூ. நான் வரேங்க. வரப்பா. அன்னைக்கு பார்த்த அதே பிரசன்னா, அதே கோபம். கல்யாணம் பண்ணி வைங்க, எல்லாம் சரியா போயிடும். ஆமாம்மா, எனக்கும் அதே ஆசைதான். இந்துவுக்கும் மேல படிக்க இஷ்டம் இல்ல. பிரசன்னா கிட்ட பேசி எப்படியா சம்மதம் வாங்கி இந்து பிரசன்னா கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிட வேண்டியதான். அம்மா சாப்பிடுங்கம்மா. வேண்டாம்மா. அம்மா, எவ்வளவு நாள் தான் இப்படி சாப்பிடாம இருக்க போறீங்க?
சாப்பிடாட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அம்மா, நடந்து முடிஞ்சதை பத்தி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இனிமே என்ன பண்ணணும்னு தானே யோசிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன்லம்மா. அப்பா, நீங்களே சொல்லுங்களேன்ப்பா. என்னப்பா, நீங்களே இப்படி இடிஞ்சிருந்தா இப்படி யார் ஆறுதல் சொல்லுவாங்க? அதான் டாக்டரே சொல்லிட்டாருல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு. அதுக்கப்புறம் எதை பத்தி நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க? வேண்டாம்மா, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டாம். அவங்க கூட எல்லாம் அனுப்ப வேண்டாம். விஷயம் வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் அவமானம். வசந்தி இங்கே இருக்கட்டும். அம்மா, வசந்தியை வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? வசந்திக்கு குணமாக வேணாமா? சந்திரா, சீக்கிரமா. சீஃப் டாக்டர் டாக்டர் வசந்தியை கூட்டு வர சொன்னாங்க.